விடு மல்லிகா, சரியாயிடும். அக்கா நீ இங்கே இரு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். வேணாம் மல்லிகா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் கொடுப்பாங்க, அத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எதுக்குக்கா அன்னதானத்தை வாங்கிக்கிட்டு? நேத்து அப்படிதான் அன்னதானம் வாங்கி கெட்டு போன சாப்பாடை கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டு அதனால பக்தி கேட்டு போய் அண்ணனுக்கு குணமாகாம போயிருக்கோம்ல. நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அம்மன் நமக்கு துணையா இருக்காங்க. கோயிலுக்கு போறப்போ அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது மல்லிகா. சொன்னா கேளுமா? சரி. சாப்பாடு எப்படி கொடுக்கறது? ஏன் வந்தீங்க? நாங்க தான் உங்களை வர வேணாமேன்னு சொன்னோம், கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்களே. என்ன செய்யறது? அங்கிருந்து யாராவது இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சாப்பாடை கொடுத்து சாப்பிட சொல்லலாம். யாருமே எழுந்துக்கிற மாதிரி தெரியலையே. அதோ ஒருத்தவங்க வராங்க, அவங்க கிட்ட கொடுத்துடலாம். சக்தி. என்ன சக்தி? ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? அதோ அங்க முன்னாடி 2 சக்தி உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த சாப்பாடு அவங்கள சாப்பிட சொல்லி கொடுத்துறீங்களா? சரிங்க சக்தி, கொடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க 2 பேரும் என் மருமகங்க. நான் வந்திருக்கேன்னு சொன்னா முடியாம ஏன் வந்தீங்கன்னு சொல்லி என்ன திட்டுவாங்க, அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதுலயும் ஒரு மருமக மாசமா இருக்காமா. இந்த கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுறீங்கம்மா. நன்றிமா. சக்தி, இந்தாங்க சாப்பாடு. அன்னதானம் கொடுத்தாங்க, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சரிங்க. சாப்பிடலாம் மல்லிகா, அம்மன் நமக்காக சக்தி தண்ணி. நன்றிங்கம்மா. வா நம்ம சாப்பிடலாம். என்னக்கா சாப்பிடலையா? இல்ல மல்லிகா, இந்த சாம்பார் சாதம் ருசி வாசனை எல்லாமே அப்படியே அத்தை வச்ச மாதிரியே இருக்குல்ல. அப்படியா? என்ன பேசிக்கிறாங்க? சரியா கேட்கலையே. இந்த சாம்பார்ல இருக்கிற வாசம், பெருங்காய வாசனை எல்லாம் அப்படியே அத்தை வைக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ அத்தை தான் இங்க வந்திருக்காங்களோன்னு தோணுது. இல்லக்கா, நேத்து ராத்திரி தானே போன்ல பேசினாங்க, அதுக்குள்ள இங்க எப்படி வந்து சேர முடியும்? என்ன பேசுற? சென்னையில இருந்து பஸ் புடிச்சு 2 மணி நேரத்துல இங்க வந்துடலாம். நான் வரேன்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க வந்திருப்பாங்க போலதான் இருக்கு. அக்கா அதையெல்லாம் யோசிக்காத, முதல்ல சாப்பிடு. மல்லிகா, நான் சொன்னது சரிதான். நீ சட்டன்னு திரும்பாம கொஞ்சம் ஓர கண்ணால பாரு, அத்தாங்க நிக்கிறாங்க. ஆமாக்கா, அத்தேதான் அது. அத்தை, ஏங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? இப்படி வாங்க. ஐயோ, பாத்துட்டாங்களே, என்ன திட்ட போறாங்களோ? சரி, சேவை பண்ணதானே வந்தோம், அதையே மறைஞ்சு செய்யணும், பக்கத்துல இருந்தே செய்வோம். வாங்க அத்தை, உட்காருங்க. அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நாங்க உங்களை ஒன்னும் திட்டமாட்டோம். எங்க மேல இருக்கிற பாசத்தினால தானே இங்க வந்திருக்கீங்க. அந்த அம்மன் தான் உங்களை இங்க அனுப்பியிருக்காங்க. வாங்க சாப்பிடலாம் அத்தை. ஆமாமா, நான் தான் வந்திருக்கேன்னு எப்படிமா கண்டுபிடிச்ச? ஊர்ல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்தே எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்துட்டு இருந்தது. அப்பப்போ நீங்க என் பக்கத்துல வர மாதிரி எல்லாம் தோணுச்சு.
அதான் யதார்த்தமா திரும்பி பார்த்தேன், நீங்க அங்க நின்னுகிட்டு இருந்தீங்க. என்னை என்னமா பண்ண சொல்றீங்க? உங்க 2 பேரையும் தனியா அமிச்சிட்டு எங்களால சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. பாரி கூட நீ ஏமா அவன் கூட போலன்னு சொல்லி என்ன திட்டிகிட்டே இருந்தான். நீ போறியா இல்ல நான் போட்டுமான்னு கேட்டான். ஆனா அவன் வந்துட்டான்னா பூவரசை யாருமா பாத்துக்கிறது? அதான் அவனை இருக்க சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். சரி அத்தை, நீங்களும் எங்களோட ஒரு கை சாப்பிடுங்க. சீக்கிரம் பாத யாத்திரை கிளம்பலாம். சரிம்மா. என்னம்மா உங்க 2 பேர் முகமும் இப்படி வாடி இருக்கு? அதுவும் ஒரே நாள்ல. நீங்க எதுவும் சாப்பிடலையா? விரதம் இருந்து பாத யாத்திரைக்கு போனாதான் அண்ணா சீக்கிரமா குணமாகும். எல்லாம் சரிதாம்மா, விரதம் இருந்து போறதுல தப்பு இல்லம்மா. ஆனா உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குல்ல, அது சாப்பிடணும்ல. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வத்தை பட்னி போட்டுட்டு விரதம் இருக்கணும்னு எந்த தெய்வமும் சொல்லலம்மா. அதனால சாப்பிடுங்க, எந்த தெய்வ குத்தமும் வராது. சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. இருமா, நான் சாப்பாடை பிரிச்சிடுறேன். இதுல இருந்து எடுத்து சாப்பிடுமா. கால் வலிக்குதா? ஐயோ என்ன அத்தை நீங்க, நாங்க போய்க்கிறோம், நீங்க போங்க. இல்லம்மா, உங்களை அனுப்பிச்சிட்டு என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுமா. ஐயோ அத்தை, உங்களால கால் வலி தாங்க முடியாத, நீங்க போங்க. பரவாயில்லம்மா, நான் வரேன், கொஞ்சம் தூரம் தானே வந்துடுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம் அத்தை, நாங்க போய்க்கிறோம். நீங்க பஸ் ஏறி வீட்டுக்கு போங்க, நாங்க பத்திரமா தான் இருப்போம். நாங்க போறோம், நீங்க போங்க அத்தை. எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா கோயிலுக்கு வந்து சேருங்க. சரிங்க, நான் பஸ் பிடிச்சு வந்துடுறேன். சரி, பாத்து போங்க. வரோம். சரிம்மா. அம்மன் புண்ணியத்துல நீங்க நல்லபடியா பாத யாத்திரையை முடிச்சிட்டு வந்து கோயிலுக்கு சேர்ந்துட்டீங்க. அத்தை, நீங்களும் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. உங்களை பார்த்த தைரியத்துலதான் எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஏம்மா, அங்க பாருங்களேன் யார் வந்திருக்காங்கன்னு. அங்க இருக்காங்க. ஆமா. நீங்க 2 பேரும் இப்ப வந்தீங்க? நாங்க இப்பதான் வரோம் தாமரை. நீங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்கல்ல? கால்ல காயெல்லாம் எதுவும் படல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. ஒரு போன் கூட பண்ணாம என்ன திடீர்னு 2 பேரும் வந்திருக்கீங்க? நாங்களும் கோயிலுக்கு வரணும் சொன்னா நீங்க வர வேணாம்னு சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்லாம கொள்ளாம நாங்களே கார் எடுத்து வந்துட்டோம். உங்க வேண்டுதல் நல்லபடியா முடிஞ்ச உடனே நாம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா கார்லயே போலாம். நீங்க உங்க அண்ணனுக்காக இவ்வளவு செய்யும் போது எங்க மச்சானுக்கு நாங்க இது கூட செய்ய மாட்டோமா? என்ன அத்தை, நானும் மல்லிகாவும் வரும்போது அம்மனுக்கு பூமுடி காணிக்க கொடுக்கறதா வேண்டிக்கிட்டோம். அம்மா பராசக்தி, எங்க அண்ணன் உடம்பு குணமாகி அவர் சீக்கிரமே கண் முழிச்சு பார்க்கணும் தாயே.
அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா தாயி ஆதிபராசக்தி, என் அண்ணன் உடம்பு முழுமையா குணமாயி சீக்கிரமா எழுந்திருச்சு நடக்கணும். எங்க அண்ணனும் அண்ணியும் சண்டை சச்சரவு இல்லாம எப்போ சந்தோஷமா சேர்ந்து வாழணும். நீதான் தாயி அருள் புரியணும். அம்மா தாயே, உன் நாக்குல அளவு குத்த போறோம். உன் பிரார்த்தனை நல்லா தாய்கிட்ட வேண்டிக்கமா. சக்தி பராசக்தி தாயே, என் அண்ணனுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். அம்மா தாயே, என் 2 மருமகளும் நினைச்ச மாதிரியே வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டாங்கம்மா. இந்த வேண்டுதலை நீ ஏத்துக்கிட்டு பூவரசு தம்பியை நல்லபடியா குணமாக்கி கொடுத்துருமா. அம்மா தாயே, மகமாயி. அண்ணே
எங்க அண்ணனை காப்பாத்திட்டேன். அண்ணே, அண்ணே, நம்ம அம்மா அப்பா நம்மள விட்டுட்டு போனப்போ கூட எங்க 2 பேர் மனசுலயும் அனாதைங்கிற நினைப்பே வந்துடக்கூடாதுன்னு தான் அம்மாவும் அப்பாவுமா இருந்து நீதான் எங்களை பாத்துக்கிட்ட. உன் உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு டாக்டர் சொன்னப்போ கூட எங்க உசுறு எங்களை அறியாம போகாதுன்னு, அதனால டாக்டர் சொன்னதை கூட நாங்க நம்பலன்னு. ஆமாண்ண, இப்படி எல்லாம் வளர்த்த நீ அவ்வளவு சீக்கிரம் எப்படி என்ன எங்களை விட்டு போயிடுவ? நீங்க விட்ட கண்ணீரை பார்த்து அந்த எம்மனே பாவம் பார்த்து விட்டார் போலப்பா. அந்த கடவுளுக்கு தெரியும்பா, நான் கடமை முடியாம கண்ணு மூட மாட்டேன். ஒரு தடவை அம்மாவத்துல பிறந்தேன். இப்ப நான் ஆத்தாவா நினைக்கிற உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு மறுபடி நீங்க என்னை பிறக்க வச்ச மாதிரி போன உசுறு திரும்ப வந்திருக்கு. உங்க பாசத்துக்கு உங்க கண்ணீருக்கு முன்னாடி உங்க அன்னைகிட்ட அந்த எம்மனே வந்தாலும் தோத்து தாப்பா போகணும். அண்ணன், கடவுள் ஒரு தடவை அப்பா அம்மாவை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு. அத விதின்னு நினைச்சுக்கிட்டோம். அதுக்கு ஆறுதலா அப்பா அம்மாவா நீ எங்களுக்கு இருந்த. அந்த கடவுள் ஓ உயிரையும் பறிக்க நினைக்கிற அளவுக்கு நம்ம யாருக்கு எந்த பாவமும் பண்ணல. என்ன அப்புறம் எப்படின்னு நீ எங்களை விட்டு போயிடுவ? என்னைக்கு இருந்தாலும் எந்த உசுரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகத்தானே வேணும். ஐயோ அண்ணே, என்னென்ன இப்படி எல்லாம் பேசாத. துக்கமும் பிரச்சனையும் நம்ம தேடி போகாட்டியும் வரத்தான் செய்யும். இதுக்கு இடையில நாம தான்ப்பா சந்தோஷமா வாழ கத்துக்கிறணும். என்ன? இருங்க வர. என்னாச்சு? வா வா, அங்க பாரு. பயப்படாத தாமரை, காயம் சரியாயிடும். ஏய் கொஞ்சம் இரு. கொல்லாட்டா பண்ணலாமா? சீக்கிரம் சரியாயிருமா? இப்ப எப்படி கலாய்க்கிறேன்னு பாரு. என்ன மாமா? ஐயோ தாமரை எங்க போற? அக்கா கால புடிச்சு மன்னிப்பு கேக்குறீங்க போல. ஏய், நான் எங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன்? மருந்து போடுற சாக்குல கால புடிச்சு மன்னிப்பு கேக்குறீங்க. இது எங்களுக்கு தெரியாதா? ஏய், நீ ஏன் சிரிக்கிற? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அன்புதான் இடம் கிடைச்சா லூட்டி அடிச்சிட்டு இருப்பா. நீ மடி சும்மா இருமாலி. நீங்க வேற. வெண்ணிலா நில்ல. வெண்ணிலா எங்க போற? நானும் மல்லிகாவும் தான் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போனோம்.
அவ 2 தெரு நடந்த உடனே இதுக்கு மேல நடக்க முடியலன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டா.